கூட சொல்லியிருந்தாரு பறை ரொம்ப அழகாக வந்து இந்த திரைப்படத்தில் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. பறை அப்படிங்கிற ஒரு விஷயம் அடிக்கும் போது மட்டும் இல்லை, கேட்கும் போதே வந்து அதிருது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக் டைரக்டர் சார். ஸோ இந்த படம் வந்து கொரோனா டைம்லேயே வந்து அவர் என்கிட்ட வந்து டியூன் வாங்கிட்டார். மொத்தம் 3 படத்துக்கு டியூன் வாங்கியிருக்காரு சார் வந்துட்டு ஃபியூச்சருக்கு. ஆமாம், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வேணா மது பழக்கம் அப்படின்னு ஒரு சாங் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த குடியை கெடுக்கும்ன்றதை பற்றி ஒரு கான்செப்ட்டு. அதே மாதிரி விவசாயிகளை பற்றி ஒரு சாங் இருக்குது, ஆழம் உழுது போட்டேன் அப்படின்னு ஒரு சாங். அது வந்து விவசாயிகளுக்காக வந்து டெடிகேட் பண்ணுறோம். அப்புறம் லவ் சாங் இருக்குது, எம்மாடிஎம்மான ஒரு சாங் இருக்குது, ஆலங்காலம் குருவின்னு இருக்குது. இப்படி எல்லா சாங்குமே பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக இருக்கும், அதே சமயத்தில் வந்து ஒரு எனர்ஜியாக இருக்கும், சோல்ஃபுல்லாக இருக்கும் அந்த சாங் வந்துட்டு. அதே மாதிரி நானும் லக்ஷ்மியும் 3 படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். சுந்தரபாண்டியன், மஞ்சப்பை 3லேயே போய் ஒர்க் பண்ண மாதிரியே சொல்கிறீங்க. பாடகரா மகாலிங்கம் அவர்களை வந்து ஏன் பாட வச்சிங்க? ஆக்சுவலாக இது வந்து அந்த வில்லேஜ் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக சாங் வேணும் அப்படின்னாங்க. ஒரு சாங் வந்து மகாலிங்கம் பண்ணுற மாதிரி தான் இருந்தார். பட் மகாலிங்கம் தான் 3 சாங்குமே ட்ராக் பண்ணார். டைரக்டர் என்ன பண்ணார், மகாலிங்கமே 3மே ஃபைனல் பண்ணிட்டோம். பட் மகாலிங்கம் வந்து என்னென்னா அந்த சோல்ஃபுல்லாகவே பாடியிருக்காரு. பட் இப்போ என்னுடைய ஃபேவரட் சொல்லப்போனால் ஆழம் உழுது போட்ட அந்த சாங் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு அந்த சாங். ஓகே, அண்ட் அங்கே பாட வச்சிருக்கீங்க திரைப்படத்தில், அப்படியே இங்கேயும் பாட வச்சிருக்கீங்கன்னா நாங்களும் டெஃபினட்டாக. ஓகே அண்ணா, ரெடியா? வாங்க இறங்குங்க களத்தில். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் வந்து ரொம்ப எனக்கு ஸ்பெஷலான பொங்கல். இந்த நேரத்தில் வந்து எல்லாருக்குமே தெரியும் விவசாயிகள் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதில் வந்து நான் இந்த படத்தில் பாடியிருக்க பாடல் வந்து ஒரு சின்ன ஒரு பங்காக இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு நெஞ்சார்ந்த ஒரு மகிழ்ச்சியாக நான் நினைக்கிறேன். இந்த பாடல் மாதிரி எனக்கு ஒரு பாடல் வந்து இனிமேல் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக சொல்லவே முடியாது. அது ஏன்னா விவசாயிகளுக்கான முழுமையான அவங்களுடைய வலியை சொல்லக்கூடிய ஒரு பாடல். அதனால் நெஞ்சார்ந்த நன்றியை நான் அந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். ஆழம் உழுது போட்டேன் ஆட்டூரமும் நல்லா போட்டேன், ஆழம் உழுது போட்டேன் ஆட்டூரமும் நல்லா போட்டேன். காலத்துல பருவமழை பெய்யவும் இல்ல, காலத்துல பருவமழை பெய்யவும் இல்ல. எங்க கஷ்டம் பார்த்து கடவுள் கூட கண்ணை திறக்கல, எங்க கஷ்டம் பார்த்து கடவுள் கூட கண்ணை திறக்கல. ஆழம் உழுது போட்டேன் ஆட்டூரமும் நல்லா போட்டேன், ஆழம் உழுது போட்டேன் ஆட்டூரமும் நல்லா போட்டேன். ஒண்ணுக்கொன்னு கடனை வாங்கி, ஒண்ணுக்கொன்னு கடனை வாங்கி உழுவ 2 மாடு வாங்கி, ஒண்ணுக்கொன்னு கடனை வாங்கி உழுவ 2 மாடு வாங்கி. வட்டி பணம் கட்ட கூட நெல்லு விளையல, வட்டி பணம் கட்ட கூட நெல்லு விளையல. எங்க சட்டி முட்டி சாமானெல்லாம் வட்டி கடையில, எங்க சட்டி முட்டி சாமானெல்லாம் வட்டி கடையில. அரசாங்க லோனு வாங்க 6 மாசம் அலைஞ்சு பார்த்தேன், அரசாங்க லோனு வாங்க 6 மாசம் அலைஞ்சு பார்த்தேன். அப்பவா இப்பவான்னு அலைய விட்டாங்க, அப்பவா இப்பவான்னு அலைய விட்டாங்க. ஏன் மானாவரி பூமியத்தான் காய விட்டாங்க, ஏன் மானாவரி பூமியத்தான் காய விட்டாங்க. மிளகா பழுத்திருச்சு, மிளகா பழுத்திருச்சு வெண்பருத்தி வெடிச்சிருச்சு, மிளகா பழுத்திருச்சு வெண்பருத்தி வெடிச்சிருச்சு. கந்து வட்டிக்காரன் வந்து வீட்டை தட்டுறான், கந்து வட்டிக்காரன் வந்து வீட்டை தட்டுறான். இங்க கடன்பட்ட விவசாயிங்க தூக்குல தொங்குறான், இங்க கடன்பட்ட விவசாயிங்க தூக்குல தொங்குறான். கண்ணியும் தவறாம நடக்க வேண்டிய காவல்துறையும், கண்ணியும் தவறாம நடக்க வேண்டிய காவல்துறையும். கந்து வெட்டி காரணத்தான் காக்கா பிடிக்கிறான், கந்து வெட்டி காரணத்தான் காக்கா பிடிக்கிறான். இங்க அன்னாடம் காட்சி மக்கள் கண்ணீர் வடிக்கிறான், இங்க அன்னாடம் காட்சி மக்கள் கண்ணீர் வடிக்கிறான். மந்திரிக்கு தலைவலியா மதிய உணவு உண்ணலையா, மந்திரிக்கு தலைவலியா மதிய உணவு உண்ணலையா. பேப்பரில பார்த்தேன் பெரிய கொட்டை எழுத்தில, பேப்பர்
பேப்பர்ல பார்த்தேன் பெரிய கொட்டை எழுத்தில ஏன் குடும்பத்துக்கு அரிசி வாங்க காசே கிடைக்கல ஏன் குடும்பத்துக்கு அரிசி வாங்க காசே கிடைக்கல சார் நீங்க சொல்லுங்க இந்த பாடல் பத்தி. விவசாயிகள் இன்னைக்கு கஷ்டப்படுற விஷயங்கள் அது எல்லாமே அவங்களோட உணர்வுபூர்வமான விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த பாட்டு பிடிச்சிருக்கு. அண்ட் இது அவ்வளோ அழகாக நீங்கள் பாடினதுக்கு நிச்சயம் உங்களுக்கு பெருமை சேரும். சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதுவும் இது நம்ம படத்தில் இப்படி வருதுங்கிறது வந்து நிச்சயம் எல்லாருக்கும் போய் சேரும். சேர வேண்டிய டைம் இது. ஓகே. ஆமாம். அண்ட் இந்த நேரத்தில் இன்னும் ஒருத்தரையும் இங்கே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மியூசிக் டைரக்டர் சார் ப்ளீஸ் இங்கே வாங்க. அண்ட் சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க 3 படங்கள் அவங்க கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஒரு படத்துலயாச்சும் அவங்கள பாட வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணலையா சார்? ஆக்சுவலாக நான் இன்னும் பண்ணலை. சுந்தரபாண்டியன் டைம்லேயே சொன்னேன் நான் பாட வைக்கிறேன் நெக்ஸ்ட் படத்தில். இல்லை அப்படியே நிகழ்ச்சியிலும் பாட வச்சுட்டிங்கன்னா இந்த இடத்துல பாட வச்சுட்டிங்கன்னா நாங்கள் எல்லாரும் அதை ரசிப்போம். நல்லா பாடுவாங்க. ஆமாம். ஒரு ட்ரையல் வெர்ஷன் பாத்துறலாமே சார்? யா டெஃபினட்டா. ஐயையோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே 100 கோடி வானவில் மாறி மாறி போகுதே ஓடும் தூரல் வேகம் மூழ்கி போகுதே ஏதோ ஒரு ஆசை வா வா கதை பேச ஐயையோ. இன்னைக்கு மக்கள் எல்லாருக்கும் ஆனந்தம் தான். அண்ட் விக்ரம் சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் ஒரு என்ட்ரி சாங் நீங்கள் வந்து பாடியிருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் எங்களுக்காக ஒரு 2 வரிகள். வேணாம் மது பழக்கம் வேணாமுங்க குடி பழக்கம் வேணாம் மது பழக்கம் வேணாமுங்க குடி பழக்கம் வீணா உடம்பு கெட்டு குடலு நோகுமே வீணா உடம்பு கெட்டு குடலு நோகுமே உங்க ஆசை மனைவி புள்ள அம்போவாகுமே ஆசை மனைவி புள்ள அம்போவாகுமே. சூப்பர் சூப்பர்.